அனைவருக்கும் வணக்கம். இப்ராஹிம் ரைசி இந்த பேரை கேள்விப்பட்டால் உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதான் ஈரானோட அதிபர் இப்ராஹிம் ரைசி. இவர் 8வது பிரதமர். அவர் பற்றி படிக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாதியாக இருந்திருக்கிறாரு. இதே இப்ராஹிம் ரைசி ஈரானுக்கும் அஜர்பைஜானுக்கும் நடுவில் ஒரு அணை ஒன்று கட்டுறாங்க. அந்த அணையை திறந்து வைக்கிறதுக்காக அந்த அஜர்பைஜானோட பிரதமர், ஈரானோட பிரதமர் 2 பேரும் சேர்ந்து அந்த அணையை திறந்து வச்சுருக்காங்க. அந்த அணையை திறந்து வைக்கிறதுக்கு 3 ஹெலிகாப்டர் போயிருக்கு. ஒவ்வொரு ஹெலிகாப்டர்லையுமே அந்த பிரதமரோட பாதுகாப்பு படை வீரர்கள், அமைச்சர்கள், அவங்க கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவங்க எல்லா பேரும் 3 ஹெலிகாப்டரில் போயிருக்காங்க. அப்படி 3 ஹெலிகாப்டர் போனதில் ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் நம்மளுடைய பிரதமர் போன ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகுது. விபத்துக்குள்ளானோடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசங்கள், அந்த துருக்கி, அஜர்பைஜான், ரஷ்யா, சீனா, இந்த மாதிரி எல்லா நாடுகள்கிட்டையுமே அந்த ஈரான் உதவி கேட்குது. பிரதமரை தேடுறதில், மீட்கிறதுல ரொம்ப தொய்வாகுது. உங்களால் முடிஞ்ச அளவு உதவிக்கரம் நீட்டுங்கன்னு சொன்னோன்னே ஒவ்வொரு நாடுமே தன்னால் முடிஞ்ச அளவு உதவிக்கரங்களை நீட்டுது. இந்த நிகழ்வு எல்லா பேத்துக்குமே தெரியும். இதை தாண்டி இப்ராஹிம் ரைசியை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றா தெரிய வருது. இதே இப்ராஹிம் ரைசி நம்மளுடைய ஈரானோட ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மத போதகராக இருந்திருக்காரு. மத போதகராக இருந்து அதுக்கப்புறமா ஒரு நிதித்துறையில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காரு. அது போக ஈரானோட உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாகவும் இருந்திருக்காரு. ஒரு முறை அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில போர் நடக்குது. ஈரானுக்கும் ஈராக்கும் இடையில போர் நடக்கும்போது உள்நாட்டு போரில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய மக்களே ஒரு அமைப்பு மாதிரி திரண்டு ஈரானுக்கு எதிராக சண்டை போட்டிருக்காங்க. அப்படி அந்த அமைப்பு அந்த ஈராக் போரில் ஈராக்கு தோற்ற உடனே அந்த அமைப்பில் இருக்காங்கல்ல, அந்த உள்ளே இருந்து எதிர்த்த உள்ள அமைப்பில் சேர்ந்தவங்க 5000 பேர்த்த அரசியல் கைதியாக இப்ராஹிம் ரைசி கைது பண்ணுறாரு. ஆனால் அந்த 5000 பேர்த்தவும் கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல் 5000 பேர்த்துக்குமே தூக்கு தண்டனை கொடுத்து அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றவும் செஞ்சவர் தான் இப்ராஹிம் ரைசி. இது போக ஈரானில் ஒரு பெண் ஹிஜாப் சரியாக போடாமல் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்த காவல்துறை ரொம்ப அந்த பெண்ணை ரொம்ப கண்டபடி தாக்கிறது. ஆனால் அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் ஹிஜாப்பை கலட்டி நாங்கள் ஹிஜாப் அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குது. ஆனால் அப்படி வெடித்த போராட்டத்தில் கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல் 500 பெண்களை இப்ராஹிம் ரைசி கொன்று குமிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்த பாதைகள் அப்படி ஒரு மத போதகராக இருந்து. இதே இப்ராஹிம் ரைசி இறந்ததுக்கு இப்போ ஏகப்பட்ட மக்கள் கொண்டாடி தீர்க்கிறாங்க. இதே இஸ்ரேலியர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள், இவங்கெல்லாம் அந்த இப்ராஹிம் ரைசி இறந்ததுக்கு அப்படியே கொண்டாடி தீர்க்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க, இதே ஈரானில் இப்ராஹிம் ரைசிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க இப்ராஹிம் ரைசியோட மறைவை அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க.